ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய 1164ஆம் ஆண்டு நாள் ஜெபக்கூடுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். அழைத்த மூப்பர்களுக்கும் நன்றி. நாம் வாசித்த சங்கீதத்தை சற்று நேர தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதம் 31 பார்க்கின்ற பொழுது இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மனித வாழ்க்கையின் மாயை, மனித வாழ்க்கையின் மாயை என்று சொல்லி இதை நாம் சொல்ல முடியும். சங்கீதத்திற்கு இந்த சங்கீதத்திலே 3 விதமான மன்றாட்டை பார்க்கின்றோம். அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 1 பயனுள்ள மன்றாட்டு, 2வது அறிந்த மன்றாட்டு, 3வது மன்னிப்பிற்காக மன்றாட்டு. அன்புக்குரியவர்களே, பயனுள்ள மன்றாட்டு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்க சொன்னால், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமைனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அன்புக்குரியவர்களே, மௌனமாய் இருக்கின்றதே பயனளிக்கின்ற விண்ணப்பமாய் இருக்கின்றது. சூழ்நிலைகள் நமக்கு மாறியிருந்தாலும், சூழ்நிலையில் மத்தியிலே நாம் இருக்கின்ற பொழுது நாம் மௌனத்தோடு இருப்போம் என்று சொன்னால், அது அநேக காரியங்களுக்கு அநேக பதில்களை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு சங்கீதக்காரன் சொல்கின்றான், இருதயம் எனக்குள் அலர் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அதனால் நமக்கு எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்கின்றோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது நமக்குள்ளாக அனல் மூட்டி அது நம்முடைய நாவின் விண்ணப்பமாய் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். துன்ப நேரத்தில் மௌனமாய் இருப்பது நல்லதுதான், ஆனால் ஜெபிப்பது சிறந்தது. மற்றவர்களும் நமது காரியங்களை சொல்வதை விட கர்த்தரிடத்தில் கூறும் பண்பு நமக்கு தேவையானதாய் இருக்கின்றது. இன்றைய கால சூழ்நிலையிலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் மற்றவரிடத்திலே போய் சொல்லாதபடி ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்களை பார்க்கின்ற பொழுது யாக்கோப்பு சொல்கிறார், நாவானது சிறிய அவயவம். 8ஆம் வசனம் சொல்கிறது, எந்த ஒரு மனிதனும் தனது சொந்த முயற்சியால் தனது நாவை கட்டுப்படுத்த முடியாது. ஆவியானவரின் பலத்தால் தொடர்ந்து முயற்சித்தால் மட்டுமே நாவை கட்டுப்படுத்த முடியும். தேவனை துதிக்கும் நாம் யாரையும் சபிக்காதிருப்போமாக என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏனென்றால் நாம் ஆசீர்வதிப்பதற்கென்றே நாம் அழைக்கப்பட்ட மக்கள். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் யாரையும் சபிக்க அல்ல, நாம் யாவரையும் நாம் ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் ஆசீர்வதிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு அநேக பாடுகள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு. சூழ்நிலைகளை நாம் கண்டு நாம் பயந்து விடாதபடி சூழ்நிலையின் மத்தியிலே நம்மோடு இருக்கின்ற கர்த்தரை நமக்குள்ளதாக்கி கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சங்கீதக்காரர் 34:13 சொல்கின்ற பொழுது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாவை நாம் எந்த சூழ்நிலையிலும் பொல்லாப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதனால் அன்று பார்க்கின்ற பொழுது யோபுலே பார்க்கின்றோம். யோபு 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், யோபு அவருடைய மனைவியை பார்த்து சொல்வதை நாம் அறிகின்றோம். அங்கு 9ஆம் வசனத்திலே அவர் மனைவி சொல்கின்றார், அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன்,
நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளில் பாவம் செய்யவில்லை. அப்படினால் உதடிலே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் மௌனமாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டு அவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மன்னிக்கின்றவராய் இருக்கிறார். மன்னிப்பது மட்டுமல்ல, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். எனவே தான் பார்க்கிற பொழுது சங்கீதம் 38:13 நானும் செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறக்காதவன் இருக்கிறேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்கின்றார். நாம் ஒரு சில நேரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ அழைக்கப்படுறோம். அதான் பயனுள்ள மன்றாட்டாக இருக்கிறது. என்னால் அநேக விதமாக பேசலாம். அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் காது கேளாதவர் போல் இருக்கவும், நம்முடைய வாயை திறந்து பதில் சொல்லாதபடி ஊமையனைப் போல் இருப்போம் என்று சொன்னால் அது ஒரு பயனுள்ள மன்றாட்டாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அறிந்த மன்றாட்டு அது 4 முதல் 6 வசனங்களை பார்க்கின்ற போது மனித வாழ்வு மாயை என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது. நான் பார்க்கின்ற பொழுது, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவை இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதனால் நம்முடைய முடிவு என்பது கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நம் நாட்களை அறியும்படியாக அங்கு பார்க்கின்றோம். மோசே எழுதிய சங்கீதமாகிய 90:12 நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போய்த்தரலும் என்று தாவீது நாடினார். இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நாட்களை கர்த்தர் கிருபையாய் கொடுத்து வருகிறார். இந்த கிருபையின் காலத்திலே நாம் இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, என்னுடைய நாட்களின் கிருபையாக இந்த நாளை கொடுத்திருக்கிறப்பா, இந்த நாளிலும் உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கவும், உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து கர்த்தாவே அநேகருக்காக ஜெபிக்கவும், நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியமானதாக இருக்கிறது. என்னால் வாழ்நாள் குறுகியதாக இருப்பதால் மற்றவர்களே அன்பு பாராட்டி நமது வாழ்க்கையை சரிப்படுத்தி வாழ்வோம். சங்கீதக்காரன் 119:84 சொல்கின்ற பொழுது, உமது அடியானுடைய நாட்கள் எம்மாத்திரம். சங்கீதக்காரன் மிக அழகியாக சொல்கிறார், அடியானுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு இதில் நீங்கள் நானும் வாழ அழைக்கப்படுகின்றோம். நான் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இதோ என் நாட்கள் 4 விடக்களை ஆக்கினது, என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாத போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே செஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று சொல்லி பார்க்கின்றோம். மனிதனுடைய மாயான வாழ்க்கை இப்பகுதியிலே மிக அருமையாய் சங்கீதக்காரன் சொல்கின்றார். ஆம், அளவுக்கு மேலாக நம்முடைய ஆசையும் இருக்கக்கூடாது. இதனால் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படின்றால் நீங்கள் நானும் அவரை துதிக்கவும், ஏற்ற வேளையிலே அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவருடைய திருச்சமூகத்திலே நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு செல்வத்தை பார்க்கின்ற போது நமக்கு தெரிந்த ஒன்று, கடந்த நாட்களிலே அம்மா அதானி வீட்டில் நடைபெற்ற ஒரு காரியம். எவ்வளவு 800 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு திருமணம். நினைத்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற எல்லா தாளந்தையும் ஆண்டவருக்கென்று நாம் பயன்படுத்தவும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் செலவிட நாம் அழைக்கப்படுகின்றோம். தாளந்து என்று சொல்கின்ற பொழுது பணம் மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு இதுவும் தாழ்ந்து தான். ஆண்டவருக்காக நாம் பாடுகின்ற பாடல் தாளந்து, அவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வது தாளந்து, இன்னும் நாம் அநேகருக்கு அவரை வெளிப்படுத்துவது நம்முடைய தாளந்து. அதனால் நாம் இருக்கின்ற இடங்களிலே நம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் வெளிப்பட வேண்டும், நாம் அல்ல. ஆண்டவர் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அதெல்லாம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாளந்து. அந்த தாளந்தை நாம் பயன்படுத்துவோம். நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான பலனை நாம் கொடுப்பார். பிரசங்க 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிற பொழுது, நிழல் போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார் என்று அங்கு பிரசங்க கேட்கின்றார். என்னால் மாயையான காலம் இன்றைக்கு பார்க்கின்றோம். எவ்வளவு மாயை நிறைந்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் யாரை நாம் நம்புவது என்று சொல்லலே. இன்றைக்கி மாயையான ஒரு அன்பு, மாயான ஒரு ஐக்கியம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாத மக்கள் மட்டுமல்ல,
கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி மாயையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த ஜீவ காலம் என்பது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறது. எனவே இந்த காலத்திலே நாம் ஆண்டவருக்கென்று நாம் வாழ்ந்து இருக்கத்தக்கதாய், அதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே அழைத்திருக்கின்றார். நிச்சயமாகவே அதற்கு வேண்டிய ஒத்தாசையும் அவர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார். மூன்றாவதாக மன்னிப்பிற்காக மன்றாட்டு. 7 முதல் 13 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், 7ஆம் வசனம் சொல்கிறது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்காக எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. இன்றைக்கி நீங்கள் நானும் யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றோம்? சங்கீதக்காரன் சொல்கிறார், நீரே என் நம்பிக்கை. என்னால் நீர் கர்த்தாவே, உம்மையே நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே வாரும். ஆண்டவரே, இந்த காலங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். ஆண்டவரே நீர் வாரும். உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கின்றோப்பா. காலங்களை பார்க்கின்ற பொழுது உடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. வாரும் ஆண்டவரே, வாரும். என அந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நாம் ஜெபிக்க வேண்டியது அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கவும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் உணர்ந்து பார்த்து அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். சங்கீதக்காரன் 38:15 சொல்கின்ற பொழுது, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுப்பீர். அதனால் அவருடைய திருச்சமூகத்தில் இருக்கின்ற பொழுது நாம் ஏறடிக்கிற எல்லா மன்றாட்டுக்கும் அவர் நிச்சயமாக அவருக்கு நமக்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 44:13 பார்க்கின்ற பொழுது, அதேபோல் 79:4 பார்க்கின்ற பொழுது, எங்கள் அயலாருக்கு நிந்தையாகவும் பரியாசமும் வைக்கிறீர். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கி அநேகருக்கு நாம் பரியாசக்காரராகவும் நிந்தைக்காரராகவும் நாம் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக இருந்தாலும் அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையாக இறங்கி நம்மை மன்னித்து அவருடைய திருவுள சித்தத்தின்படி வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் பார்க்கின்ற பொழுது 9ஆம் வசனத்திலே, நீரே இதை செய்தீர் என்று நான் மௌனமாய் வாய் திறவாமல் இருக்கிறேன். இதை அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒரு காரியம். ஒரு இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்துல நாம் அவர்களை ஆறுதல்படுத்த சொல்கின்ற காரியம் இந்த வசனம்தான். இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். நாம் கைகூடாதபடி நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள் இப்படியாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஏற்ற வேளையிலே செய்வார் என்று சொல்லி நாம் மௌனமாய் இருக்கவும், மன்னிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மன்னிப்புள்ள ஒரு ரட்சிப்புள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரட்சித்த தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். 10ஆம் வசனம் சொல்கிறது, என்னிடத்திலிருந்து உம்முடைய அதையை எடுத்து போடும் முதக்கரத்தின் அடியால் நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோபுடைய வாழ்க்கையிலும் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, தேவனுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தரிலே என்று யோபு கலங்குவதை பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு. இன்றைக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு. பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு மத்தியஸ்தராய் பிதாவோடு நம்மை ஒப்புரப்படுத்தியிருக்கின்றார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கின்ற பொழுது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை மன்னித்திருக்கிறது என்ற விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்வோம். ஏனென்றால் அவர் நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கின்றார். அந்த ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை இன்றைக்கு நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகரை ஒப்புரவாக்கவும் அநேகருக்காக நாம் ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற போது யோபு 13:22 பார்க்கின்ற பொழுது, மாயக்கர்ணாய் வாழ்கிறான் என்று பார்க்கின்றோம். அப்படின்றால் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டெரித்த வஸ்து போலவும் அழிந்து போவான் என்று பார்க்கின்றோம். மாயக்காரன் வாழ்கின்ற பொழுது இப்படியாக அழிந்து போகின்ற பொட்டெரித்த வஸ்திரம் போல ஆகுவான் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கின்றது. ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பை பெற்று ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்படுகின்றோம். சங்கீதத்தில் மோசே சொல்கின்ற பொழுது 90:7 சொல்கின்ற பொழுது, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் அங்கலாய்க்கின்றார். நம்முடைய காரியங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்று, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்து நான் விடுதலை பெற எங்களுக்கு கிருபைதாரும் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் துணை நிற்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவர்கள் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள்,
பொட்டுப்பூச்சியை அவர்களை அரிக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்னால் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கின்ற பொழுது யார் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? நம்மை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய செயல்பாட்டை அறிந்திருக்கிறார். நாம் கூடி வருகின்ற வேளையிலே ஆண்டவருடைய திருச்சமத்தில் நாம் கூடி வருகிறோம் என்பதை இருக்கின்ற பொழுது அதற்காக விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதிலே 12ஆம் வசனத்தில் சொல்கிற பொழுது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும், என் பிதாக்கள் எல்லாரைப் போலவும் நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும், பரதேசி என்று சொல்கிற பொழுது ஒரு இடத்துல இல்லை, இங்கும் அங்கும் அலையக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அங்கு பார்க்கிற பொழுது ஆதியாகமத்தில் பார்க்கிற பொழுது 47:9 யாக்கோப்பு நான் பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம் என்று பார்வோனிடத்திலே சொன்னான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அது எவ்வளவு நாளும் ஆண்டவருக்காக நாம் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு பதில் கொடுக்கும் மட்டுமாக நாம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை சஞ்சரித்து விட பரதேசியாய் இருக்க அழைக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது ஒரு ஏற்ற வேளையிலே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கியிருக்கின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் நாம் பார்க்கின்ற பொழுது 13 நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். எவ்வளவு ஒரு ஊக்கமான ஜெபம்! இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பொறுமையாயிரும் என்று சொல்லி அங்கே பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் சந்திக்க ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நாட்களே உங்களுக்கும் எனக்கு கொடுக்கவும், கேட்ட சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பது மாயை என்பதை நாம் உணர்ந்து பார்த்து நம்முடைய மன்றாட்டெல்லாம் ஒரு பயனுள்ள மன்றாட்டாகவும் அறிந்த மன்றாட்டாகவும் மன்னிப்புக்கேற்ற மன்றாட்டாகவும் இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்ததிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை மாயை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் மூலமாய் கொடுத்த அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே அறிந்து பார்த்து கர்த்தாவே எங்கெல்லாம் நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் நாங்கள் மௌனமாக இருக்கின்ற பொழுது அது பயனுள்ளதாக மன்றாட்டாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து பார்த்து செயல்படவும், அதன் மூலமாய் கர்த்தாவே உம்மை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, மனித வாழ்க்கை மாயை என்பதை அறிந்து நாங்கள் எங்களுடைய மன்றாட்டை நாங்கள் ஏறெடுக்கத்தக்கதான கிருபையுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து கர்த்தாவே மன்னிப்பை பெற்று ஒரு இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.